கைஸ், நான் உங்கள் எஸ்ஜி. இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எம்எல்ஜி தான் பார்க்க போகிறோம். மைன்கிராஃப்டில் எம்எல்ஜி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணா அக்கௌண்ட்டில் தான் விளையாண்டுட்ருக்கேன். நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, நான் விளையாண்டுட்டு இருக்க போது நிறையா பேர் வந்து எங்கள் அண்ணன் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. எங்கள் அண்ணன்ட்ட போய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் நிறையா வாட்டி இந்த இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி என்ன விளையாட போகிறேனோ அதை சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த கேம் வந்து நான் ப்ராக்டிஸே பண்ணல. நான் சாரிங்க கைஸ், ஏன்னா நான் இது மாதிரி வீடியோ போடவே இல்லைல்ல, அதுக்கு சாரி. ஏன்னா அதெல்லாம் ஒரு வேலை இருந்தது வீட்டில். எங்கள் அண்ணனும் சாரி கேட்பான், வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க. எம்எல்ஜி வந்து சில இதில் நான் தோற்றுருவேன், ஏன்னா நான் ப்ராக்டிஸே பண்ணலைங்க. அதனால தான் ஒரு காரணம். ப்ராக்டிஸ் பண்ணால் நான் கொஞ்சம் தோற்காமல் விளாண்டுருப்பேன். ஆனால் இதில் நிறையா வாட்டி தோப்பேன், விளாண்டுட்டே இருப்போம். இப்படியே ஜெயிச்சிட்டேன் கைஸ். அடுத்த எம்எல்ஜி பார்ப்போம் வாங்க. இதை உடச்சிக்கிட்டு நான் இதை வைக்க அழுப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லாவா போட்டு வச்சுட்டேன், போய் செத்துடலான்னு சொல்லிட்டு. வாங்க போய் செத்துட்டு அடுத்தது பார்ப்போம். நான் வந்து இதில் வந்து சுத்தமாக ப்ராக்டிஸே எடுக்கல, அதான் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்தது. இவ்வளோ நாள் வந்து ரொம்ப வேலையாக இருந்ததா அதனால் என்ன வீடியோ எடுக்கிறதுன்னு யோசிச்சு ரொம்ப நாள். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தான் சொன்னாங்க, சரி வாங்க சரி அந்த ஜெல்லி வந்து நம்ம ஜெயிச்சாச்சு. அடுத்து ஜெல்லியா ஸ்லைம் அதுக்கப்புறமா எனக்கு வந்து தெரிஞ்ச எம்எல்ஜி தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு என்ன சும்மா தான் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஜி இதுதான், அதனால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க, இது என்னது இன்னும் சொல்லுவாங்க. சரி வாங்க, இதில் எம்எல்ஜி பண்ண பார்ப்போம். நமக்கு ஐயோ செத்து போயிட்டேனே, என்னங்க இது? ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு வந்திருக்கும். சரி உன்னோட சோக கதை நல்ல கதையெல்லாம் சொல்லிட்டு கதை. சரி வாங்க செத்துருவோமா? செத்துக்கிட்டு அடுத்தது என்ன இருக்கும்? தண்ணி தான் நினைக்கிறேன். தண்ணியா பெட்டா? நான் பெட்டும் பண்ண வரேன். பெட்டு கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது. பெட்டு வந்து எனக்கு வராது, அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எடுத்து கீழே போட்ட பாருங்க, எடு. சரி வாங்க, இதை வச்சு எம்எல்ஜி பண்ண பார்ப்போம். ஐயோ பயமாக இருக்குங்க. ஏன்னா இதுலேயே நான் இதை தோற்றுருப்பேன், தோற்று விளாண்டுப்பேன். ஏன் இதோ இப்போ கூட தோற்றுருப்பேன் பார்த்தீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணல, அதான். சரி வாங்க திரும்பி இப்போ முயற்சி பண்ணலாம். ஐயோ தோற்றுக்கிட்டே இருக்கோமே, எப்போ ஜெயிப்போன்னு தெரில. வாங்க, முயற்சி கைவிடப்படாது சொல்கிறதுக்குள்ளே போய் நம்ம ஜெயிச்சிட்டோம். சரி அப்படின்னா இதை எடுத்துகிட்டு சரி வாங்க போய் லாவாவில் குதிச்சிட்டோம், நல்லா எரிஞ்சிட்டோம். வாங்க மேலே தான் நம்மளை போய் விடுவாங்க. அடுத்த எம்எல்ஜி என்னன்னு பார்ப்போமா? சரி ஐயோ அது வேறு வாய்க்கு வராது, மன்னிச்சிக்கோங்க. சரி அடுத்தது என்ன? பெட்டா? எடு. பெட்டு தான் பண்ண எனக்கு பயமாக இருக்குது, வராது சொன்னேன்ல உங்கள்கிட்ட. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரில. வாங்க குதிப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? சொன்னேன்லங்க வராதுன்னு சொல்லிட்டு. சரி பண்ணி பார்ப்போம். எப்படியோ வந்தாச்சு. நம்ம விளையாண்டு பார்த்துட்டே தான் இருக்கணும். என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த இதுலேயே வராது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேயே நம்ம முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டோமே, இதுலையாவது நம்ம முயற்சி பண்ணி ஜெயிப்போம். ஐயோ பேசிக்கிட்டே இருந்தேன், தோத்துட்டேன். சரி வாங்க இதை ஜெயிப்போமான்னு பார்ப்போம். வாங்க டப்புன்னு நிற்கணும். ஐயோ எனக்கு பயமாக இருக்கு. ஐயோ செத்து போயிட்டோமே, என்னங்க இது செத்து போயிட்டே இருக்கோம். ஐயோ சரி வாங்க, இந்த நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொன்னால் தான் அவுட்டாக வரும். சரி என்னங்க இது? இப்போ ஜெயிக்க போகிறோம். ஜெயிச்சிட்டேன். வாங்க இப்போ இதை உடச்சிட்டு போய் லாவாவில் குதிச்சுட்டு அங்கே திரும்பி விடுவாங்க. அடுத்தது என்ன? வாட்டர் தான் நினைக்கிறேன். வாங்க வாட்டரில் போய் பார்ப்போம். வாட்டர் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, பார்ப்போம் இதில் ஜெயிக்கிறேன்னா இல்லையான்ட்டு. வாட்டர் ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் அது அப்படி இருக்குது. ஈஸியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான், ஆனால் தோப்பனா தெரியல எனக்கு. வாங்க இந்த வாட்டரை வச்சு ஸ்டெப் பண்ணி பார்ப்போம்.
ஐயோ தோத்துட்டேன் கைஸ். வாங்க இப்போ வந்து பார்ப்போம். வாட்டர் வேற ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கொஞ்சோண்டு ஊற்றிட்டேன். ஐயோ வாங்க இதில் போதும். ஜெயிச்சிட்டேன் கைஸ். சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோலாம் போல இதோட